எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி சயின்ஸுக்காக ஒரு கொஷின் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம ஒரு பார்ட் 6 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்ட் நம்பர் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவோட அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன். இதில் வர எல்லா கொஷின்ஸுமே உங்களோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர், அதாவது ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு சீரீஸ்ல 30ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கவர் ஆகும். கண்டென்ட் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ரெண்டுத்துலயுமே இருக்கும். இந்த சீரீஸை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரதுனால கண்டிப்பா இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த சீரீஸை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரதுனால கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அவுட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மாடல்ல ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் 6 பார்ட் பார்க்கணும்னா அந்த பார்ட்டையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த கிளாஸோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்னோட டெலிகிராம்ல ஜாயின் ஆயிக்கோங்க. நான் டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அன்னைக்கு ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்தோம். லாஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் நம்பர் 6ல ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்தோம். அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் உள்ள நீரின் பொய் ஆழம். ஓகேவா? இப்போ ஒரு பாத்திரத்துல நீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நீர்ல இப்போ ஒரு காயின் நீங்க போட்டிருக்கீங்க. அந்த காயினை நீங்க மேல இருந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காயின் உங்களுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? ஒளி விலகல் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த நீர்ல இருக்கிற பொருள் மேல இருந்து பார்க்கும்போது ஒரு பொய்யான ஆழத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் டெப்த். ஓகேவா? உண்மையான ஆழம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். பட் காயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆழத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் ஆழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பாத்திரத்தில் உள்ள நீரின் பொய் ஆழம் எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய் ஆழம்னா விர்ச்சுவல் டெப்த். ஓகேவா? விர்ச்சுவல் டெப்த் என்பது 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. உண்மையான ஆழம் ரியல் டெப்த் எவ்வளவு சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. இதுல இருந்து இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒளி விலகல் எண் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் டெப்த் டிவைடட் பை விர்ச்சுவல் டெப்த். உண்மையான ஆழம் டிவைடட் பை பொய்யான ஆழம். ஓகேவா? உண்மையான ஆழம் 20 சென்டிமீட்டர், பொய்யான ஆழம் 15 சென்டிமீட்டர். கேன்சல் பண்ணீங்கன்னா 4/3 கிடைக்குமா? 4/3 மேற்கொண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.33 கிடைக்கும். ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு எந்த ஒரு யூனிட்டுமே கிடையாது. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. when a wave is reflected from a mirror there is a change in its. ஓகேவா? இப்போ ஒரு பிளேன் மிரர் உங்களுக்கு இருக்குன்னா, ஒரு பிளேன் மிரர் இருக்கு. அதுல ஒரு வேவ் படுதுன்னா, அந்த வேவ் அதே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? எந்த ஆங்கிள் ரே இன்சிடென்ட் ஆகுதோ அதே ஆங்கிள் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் பிளேன் மிரரோட ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஓகேவா? இப்ப என்ன கேட்டுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரே, இந்த கதிர் இருக்கு பாத்தீங்கன்னா, ரெஃப்ளெக்டட் கதிர். கதிர்னா நீங்க மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பிளிட்யூட், அலை வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு டைம் பீரியட்ல எத்தனை சைக்கிள் வர முடியுமோ அதை ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. வேவ் லென்த், இந்த ஒரு சைக்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுல சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெஃப்ளெக்டட் ஆகிற வேவ்ல எது கண்டிப்பா மாறவே மாறாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைவீச்சு என்பது மாறவே மாறாது. ஓகேவா? இங்க என்ன வேவ், இங்க என்ன அலைவீச்சு, இங்க என்ன ஆம்பிளிட்யூட்ல வேவ் வருதோ அதே ஆம்பிளிட்யூட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, ஆம்பிளிட்யூட் மட்டும்தான் மாறும். மற்றபடி இந்த ஃப்ரீக்வன்சி மாறாது, வேவ் லென்த் மாறாது, வெலாசிட்டி என்பது மாறவே மாறாது. பட் ஆம்பிளிட்யூட்ல மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ மில்க் ஆஃப் மெக்னீஷியா
மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியாவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மில்க் ஆஃப் மெக்னீஷியா எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ மில்க் ஆஃப் மெக்னீஷியானா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் MgOH2 தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்மளோட வெப்சைட்ல வந்து பெய்டு மார்க் டெஸ்ட் இல்லாமல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ மார்க் டெஸ்டோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் நீங்கள் என்னதான் படிச்சுட்டே இருந்தாலும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி, ஸோ என்ன மாதிரி தப்புலாம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி தப்பு எல்லாமே நீங்கள் வந்து ரியல் எக்ஸாமில் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால மார்க் டெஸ்ட் என்பது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ பெய்டு மார்க் டெஸ்ட் வாங்கி என்னால் எழுத முடியல அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ நம்ம வெப்சைட்டில் ஃப்ரீயாக வந்து RRB குரூப் டி, அதாவது உங்களோட ப்ரீவியஸ் இயர் பேப்பரை பேஸ் பண்ண மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஆல்டர் பண்ணி ஸோ ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஆஃப் குரூப் டிக்கு என்ன இருக்குமோ அதே ஸ்டாண்டர்டில் ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tamilvali.online அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஸோ ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்து காட்டும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார் ஃப்ரீன்னு கேட்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அல்லது நீங்க வந்து புதுசா இப்பதான் நம்ம வெப்சைட் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு நியூவா இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் நீங்க எப்ப வேணா எழுதி பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டா அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க 3 டைம் வரைக்கும் எத்தனை டைம் வேணா எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ 3 டைமுக்கு மேல எழுதி பார்க்க முடியாது. ஓகேவா. ஸோ எல்லாருமே இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப அடிக்கடி இந்த டெஸ்ட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சுன்னா அடிக்கடி நம்மளோட வெப்சைட்ல வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா. ஓகே ஃபைன், நம்ம டாபிக்ல போயிடலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம நம்மளோட வெப்சைட்ல பெய்ட் மார்க் டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ நிறைய பேர் பெய்ட் மார்க் டெஸ்ட் வாங்கவே இல்லை. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த விஷயம் நம்ம பண்ணவே முதல்ல தமிழ்நாட்டிலே முதல்ல பெய்ட் மார்க் டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது நம்மளோட தமிழ் வழி கணிதம் சேனல்ல தான். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 200 ஸ்லாட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதில் வந்து இது வரைக்கும் 40 ஸ்லாட் வந்து ஃபில் ஆகியிருக்கு. ஸோ மீதி வந்து 160 ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸோ வாங்கிட்டு நீங்கள் ஜூலை 17க்குள்ள நீங்கள் எப்போ வேணால் அந்த டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துக்கலாம். எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ நம்ம டாபிக் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்ட்ரெயிட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா. ஸோ குழி ஆடி. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆடி வந்து எத்தனை வகைப்படும். ஸோ ஆடினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை வகையான மிரர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவி ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து குழி ஆடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ எப்பயுமே இந்த குழி ஆடியில விழுகின்ற பிம்பம் வந்து எப்பயுமே என்னதான் பார்த்தீங்கன்னா பொய் பிம்பம் தான் விழும். ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழி ஆடியில விழுகின்ற பிம்பம் எப்பயுமே பொய் பிம்பம் தான். ஸோ விர்ச்சுவல் இமேஜ் தான் நமக்கு எப்பயுமே கான்வெக்ஸ் மிரர்ல கிடைக்கும். அதுவே இந்த கான்கேவ் லென்ஸ் இருக்கு, கான்கேவ் மிரர் இருக்கு பாத்தீங்களா, குவி ஆடி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த குவி ஆடியில நமக்கு 2 வகையான இமேஜும் நமக்கு பாசிபிள். அதாவது மெய் பிம்பமும் கிடைக்கும், பொய் பிம்பமும் கிடைக்கும். ஸோ 2 வகையான இமேஜும், ஸோ ரியல் இமேஜும் இங்க பாசிபிள், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் இமேஜும் இந்த இடத்துல நமக்கு பாசிபிள். ஓகேவா. ஸோ எப்பயுமே ரியல் இமேஜ், ஓகேவா. ஸோ ரியல் இமேஜா இருந்ததுன்னா, மெய் பிம்பமா இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டடா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுவே ஒரு இமேஜ் வந்து விர்ச்சுவலா இருந்துச்சுன்னா, பொய் பிம்பமா இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து எரக்டா இருக்கும். ஸோ எரக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகரா இருக்கும், அதாவது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ இன்வெர்டர்னா என்ன, இன்வெர்டர்னா தலை கீழே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் மெய் பிம்பம் வந்து கிடைக்குதோ அந்த பிம்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை கீழே தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இன்வெர்டடா தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்க மிரர்ல வந்து உங்களோட இமேஜ் பாக்குறீங்க. ஸோ அது வந்து ரியல் இமேஜ்லாம் கேட்டீங்கன்னா ரியல் இமேஜ் தான். ஓகேவா. ஸோ அது எப்பயுமே லேட்ரலி இன்வெர்டடா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ அது எல்லாமே நம்ம இதுல பார்க்கலாம், லைட் லெசன் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனால் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியல் இமேஜ் மெய் பிம்பம் எப்பயுமே இன்வெர்டடா தான் இருக்கும், தலைக்கீழே தான் இருக்கும். விர்ச்சுவல் இமேஜ் பொய் பிம்பம் வந்து எப்பயுமே எரக்டா தான் இருக்கும். அதாவது இப்போ வந்து
லெஃப்ட் ஹேண்ட காட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தான் தெரியும், டைரக்டா அப்படியே ஸ்ட்ரைட்டா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ கான்வெக்ஸ்ல விழுகின்ற இமேஜ் எப்பயுமே விர்ச்சுவல் இமேஜ் தான் இருக்கும். கான்கேவ் மிரர்ல விழுகிற இமேஜ் வந்து ரியல் இமேஜும் பாசிபிள், விர்ச்சுவல் இமேஜும் பாசிபிள். சோ இப்ப சொல்லுங்க, குழி ஆடியில எப்பயுமே நமக்கு என்ன இமேஜ் வந்து கிடைக்கும்? குழி ஆடினாலே நமக்கு பொய் பிம்பம் தான் கிடைக்கும், விர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா ரியல் இமேஜ் என்பது கிடைக்கவே கிடைக்காது. சோ இந்த ஆப்ஷன் வரவே வராது. ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ எப்பயுமே விர்ச்சுவல் இமேஜ் வந்து கான்வெக்ஸ்ல விழுகின்ற இமேஜ் எப்பயுமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, ஒன்னு இமேஜோட சைஸ்ல இருக்கும் அல்லது ஸ்மாலர் தன் த ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஓகேவா? சோ ஆப்ஜெக்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. if the lens has a capacity of a minus 2d, so இந்த minus 2d எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லென்ஸ் இருக்குன்னா அந்த லென்ஸுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். ஓகேவா? அந்த பவரை தான் எதுல மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, லென்ஸ், அதாவது லென்ஸ் ஆஃப் பவர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த பவருடைய யூனிட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டயாப்டர், டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட யூனிட் வந்து டயாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவருக்கான ஃபார்முலா, பவர் ஆஃப் லென்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் உடைய திறனின் சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பவர் என்பது கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/பவருங்களா? ஸோ பவர் என்பது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா -2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ -0.5 மீட்டர்னு கிடைக்குமா? ஸோ ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -0.5 மீட்டர் தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் பவர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் டூ லென்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லென்ஸ் இருக்குன்னா, ஸோ லென்ஸோடைய பவருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பவர் ஈக்குவல் டு 1/ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு கான்வெக்ஸ்னா என்ன? கான்வெக்ஸ்னா குழி லென்ஸ், கான்கேவ். ஸோ கான்கேவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குவி லென்ஸ். ஸோ எப்பயுமே கான்வெக்ஸா இருந்துச்சுன்னா எப்பயுமே லென்ஸோட பவர் வந்து பாசிட்டிவா இருக்கும். கான்கேவ், அதாவது குவி லென்ஸா இருந்துச்சுன்னா அதோட பவர் எப்பயுமே நெகட்டிவா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு லென்ஸோடைய பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து 2D, இங்க வந்து 4D, ரெண்டுமே என்ன பாசிட்டிவ்ங்களா? ஸோ 2D என்பது என்னதான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான், 4D என்பது என்னதான் பாசிட்டிவ் தான். அப்ப இது ரெண்டுமே என்ன லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸுங்களா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன? குழி லென்ஸுங்களா? ஸோ இது ரெண்டுமே குழி லென்ஸ். அப்ப இதோட இது +2D, இது வந்து +4D. ஸோ இது ரெண்டுத்தையும் இதோட ஈக்குவலன்ட் பவர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +6D. அதாவது இப்படி வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு, இப்படி வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து 2D, இது வந்து 4D. ஸோ இப்போ இந்த ரெண்டு லென்ஸையும் சேர்த்து ஒரு லென்ஸ் வந்து நம்ம உருவாக்குறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டு லென்ஸையும் சேர்த்து ஒரு லென்ஸ் வந்து நம்ம உருவாக்குறோம். ஸோ அதோட பவர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6D. ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 6D என்பது தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே. ஸோ மயோபியானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தூர பார்வைனா தூரத்துல இருக்கிற பொருள் மட்டும்தான் தெரியும், கிட்டக்க இருக்கிற பொருள் வந்து தெரியாது. ஸோ அதுலே இருக்கு. கிட்ட பார்வைனா கிட்டக்க இருக்கிற பொருள் வந்து நமக்கு தெரியும், தூரத்துல இருக்கிற பொருள் வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ தூரத்தில் உள்ள பொருட்கள் தெரியாது. ஓகேவா? ஸோ கிட்ட பார்வைனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டக்க இருக்கிற பொருள் தான் தெரியும், தூரத்துல இருக்கிற பொருள் வந்து நமக்கு தெரியாது, தூரத்தில் உள்ள பொருட்கள் தெரியாது. ஓகேவா? ஓகே. ஸோ மினிமம் லென்த் ஆஃப் அ மிரர் ரெக்வயர்ட் ஃபார் அ பர்சன். அதாவது ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு பிளேன் மிரர் வந்து இருக்கு. ஸோ பிளேன் மிரர்ல இங்க என்ன இமேஜ் தெரியுதோ சேம் அதே இமேஜ் தான் தெரியும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 2 மீட்டருக்கு இடையில வந்து ஒரு பிளேன் மிரருக்கு நடுவில் ஒரு இமேஜ் இருக்குன்னா சேம் அதே டிஸ்டன்ஸ்ல தான் என்ன பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ல தான் நமக்கு இமேஜ் தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பிளேன் மிரர்ல இமேஜ் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல தெரியும் கேட்பாங்க. அதாவது 2 மீட்டருக்கு இடைவெளியில நான் ஒரு பிளேன் மிரர்ல ஒரு இமேஜ் வைக்கிறேன். அப்ப இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து பிளேன் மிரர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல அமையும் கேட்பாங்க. ஸோ பிளேன் மிரர்ல இருந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர்ல அமையும். நார்மலா இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து எங்க அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 2 மீட்டர், இங்க ஒரு 2 மீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா +4 மீட்டருங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப இந்த இடத்துல கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா
1.5 நீள மீட்டர், அதாவது 1.5 மீட்டருங்க. ஓகேவா? ஸோ 1.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு நபரின் உருவம் முழுவதும் ஒரு ஆடியில் தெரிவதற்கு, ஓகேவா? ஸோ முழுவதும் ஒரு சமதள ஆடியில் தெரிவதற்கு குறைந்தபட்ச கண்ணாடியின் அளவு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. ஒரு பிளேன் மிரர் இருக்குன்னா, ஸோ அந்த பிளேன் மிரர்ல உங்களுடைய ஃபுல் உருவம் தெரியணும்னா அட்லீஸ்ட் அந்த இமேஜ் வந்து எவ்வளவு சைஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களோட சைஸ்ல பாதி சைஸ் ஆச்சு இமேஜ் வந்து. இப்போ நீங்க வந்து ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா உங்களோட சென்டிமீட்டர் உங்களோட ஹைட்ல இருந்து பாதி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர். ஓகேவா? அதாவது அட்லீஸ்ட் 80 சென்டிமீட்டர் இருந்தா மட்டும்தான் உங்களோட ஃபுல் இமேஜும் அந்த கண்ணாடியில தெரியும். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ ஸோ அந்த ஹைட்ல பாதியாச்சு கண்ணாடி வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்ப இந்த 1.5 மீட்டர் உயரம் வந்து ஒரு கண்ணாடியில தெரியணும்னா கண்டிப்பா அந்த 1.5 மீட்டர்ல பாதி அளவாச்சு கண்ணாடி இருக்கணும். அப்ப 0.75 மீட்டர். ஓகேவா? 0.75 மீட்டர் ஆச்சு கண்டிப்பா கண்ணாடியின் உயரம் இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ஓகேவா? ஓகே. When the temperature of a medium increases, the velocity of light in that medium. ஓகே, ஒரு ஊடகத்தின் வெப்பம் அதிகரிக்கப்பட்டால் அதன் திசை வேகமானது ஒளியின் திசை வேகமானது அதிகரிக்குமா குறையுமா இல்ல மாறாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ங்களா. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன? மின்காந்த அலையா. ஸோ மின்காந்த அலை என்பது எப்பயுமே மாறல். ஸோ மின்காந்த அலை என்பது பரவுவதற்கு ஊடகம் என்பது தேவையே இல்லை. ஓகேவா? அதுவே நீங்க ஒலி சவுண்ட் எடுத்துக்கோங்களா. ஸோ சவுண்ட் என்பது நார்மல் வேவா. ஸோ லைட் என்பது மின்காந்த அலைங்களா. ஸோ இந்த சவுண்ட் என்பது கண்டிப்பா டிராவல் ஆகிறதுக்கு ஒரு சில மீடியம், ஏரு, லிக்விடு, கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியம் வந்து தேவை. வெற்றிடத்தில் வேக்யூம்ல ஒலி சவுண்ட் என்பது பரவவே பரவாது. அதுவே லைட் என்பது பாத்தீங்கன்னா ஊடகம் என்பது தேவையே இல்லை. ஸோ அது வந்து வேக்யூம்லயே கூட பாஸ் ஆகும். அப்போ லைட் என்பது ஊடகம் சார்ந்தது கிடையவே கிடையாது. ஓகேவா? அப்போ ஊடகம் சார்ந்ததுன்னா அப்போ அதோட திசை வேகம் என்பது மாறவே மாறாது. ஓகேவா? ஸோ ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. ஓகேவா? ஓகே. ஸோ கெமிக்கல் நேம் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஸோ என்ன? கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னா பாதி ஹைட்ரேட், ஹைட்ரேட்னா வாட்டர். ஓகேவா? ஸோ இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தமிழ்லையும் இதே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேவா? சுண்ணாம்பு பூச்சின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்ம இது போடுறோம் பாத்தீங்களா. ஸோ பால் சீலிங் ஒர்க்லாம் பண்றோம் பாத்தீங்களா, மேல பால் சீலிங் ஒர்க்லாம் பண்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன இதுல பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கால்சியம் சல்ஃபேட் ஆக்சுவலா கால்சியம் சல்ஃபேட் 2 ஹைட்ரேட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிப்சம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜிப்சம் மேற்கொண்டு நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா, ஸோ மேற்கொண்டு டீஹைட்ரேஷன் அல்லது ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் வந்து அது கிடைக்கும். ஸோ இந்த கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிஓபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஜிப்சமுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல சோடியம் கார்பனேட்னு ஒன்று இருக்கு. அடுத்தது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு சொல்லுவாங்க, இல்ல சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் பை கார்பனேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு பாத்தீங்களா. சோ பேக்கிங் சோடா சமையல் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சமையல் உப்புன்னு சொல்லுவாங்க. சோ இததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சொல்லுவாங்க, இல்ல சோடியம் பை கார்பனேட் சொல்லுவாங்க. இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சலவை தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சலவை தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. சலவை தூள் வாஷிங் சோடா இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் கார்பனேட்டை வந்து Na2CO3 சொல்லுவாங்க, இது Na2HCO3 சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி சைட் ஆஃப் அ பாக்டீரியாவின் சுவாச பகுதி எதுன்னு கேட்கறாங்க. ஸோ எப்பயுமே நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன் என்பது எங்க ஹியூமன் பாடியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிர் உள்ள பொருட்களா இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்பிரேஷன் என்பது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுல தான் நடக்கும். அதனாலதான் அதை வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ நம்ம உடம்புல நடக்கிற ரெஸ்பிரேஷன் வந்து ஏரியோபிக் ரெஸ்பிரேஷன், ஓகேவா. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் லெசன்ல படிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ சிம்பிளா சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாக்டீரியாவோட செல் இருக்குன்னா, ஸோ இது வந்து செல் வால், இது வந்து செல் மெம்பரேன். இங்க வந்து மீசோசோம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியாவுடைய ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பாக்டீரியாவுடைய செல். ஸோ ஒரு செல் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஸோ குரோமோசோம் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மீசோசோம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மீசோசோம்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லுடைய ரெஸ்பிரேஷன் என்பது பாக்டீரியாவுடைய சுவாசமானது நடைபெறும், ஓகேவா. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. Which organ of a human body carries egg from the ovaries to the uterus? ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு முட்டை, கருமுட்டை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கருமுட்டை இந்த இதுதான் ஃபாலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ யூட்ரஸ்ல இருந்து ஓவரிக்கு, ஓகேவா. ஸோ ஓவரியில இருந்து யூட்ரஸுக்கு முட்டையை எடுத்து செல்வது, ஓவரியில் இருந்து யூட்ரஸுக்கு முட்டையை எடுத்து செல்வது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப் தான் மிக சரியான விடை, ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். வைட்டமின் கே இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பாக்டீரியா நேச்சுரலி ஃபவுண்ட் இன். வைட்டமின் கேவை உற்பத்தி செய்யும் பாக்டீரியா வாழும் இடம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குடல்ல ஒரு வகையான பாக்டீரியா வந்து இருக்குங்க. ஸோ குடல் இருக்கு பாத்தீங்களா, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ அங்க வந்து ஈ கோலி அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்கு. ஸோ இந்த ஈ கோலி என்ற பாக்டீரியா நேச்சுரலாவே நம்ம உடம்புல குடல்ல வந்து வாழும், ஓகேவா. ஸோ இந்த ஈ கோலி என்ற பாக்டீரியா வந்து நேச்சுரலா நம்ம உடம்புல வைட்டமின் கேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து வைட்டமின் B12 இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ரெண்டு வைட்டமினையும் ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியாவோட நேம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈ கோலி. ஸோ இந்த ஈ கோலி என்ற பாக்டீரியா நம்ம உடல்ல எங்க வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைன்ல வாழும், ஓகேவா. ஓகே, ஸோ விச் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் அ ட்ரிங்கிங் வாட்டர்? குடிநீரை சுத்தமாக்க பயன்படும் வாயுவின் பெயர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், குளோரின், ஓகேவா. ஸோ நம்மளுடைய வாட்டரை வந்து ட்ரிங்கிங் வாட்டரா மாத்துறதுக்கு என்ன மாதிரியான கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரின் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஓகே, ஸோ மாஸ் அப்பான் வால்யூம், நிறை டிவைடட் பை கன அளவு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடர்த்தி, ஓகேவா. ஸோ அடர்த்தியை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் அப்பான் வால்யூம், ஓகேவா. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ராடுல வந்து ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து நெருக்கமா ஆட்டம் வந்து இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ நெருக்கமா ஆட்டம்ஸ் வந்து இருக்குதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு பர் வால்யூமுக்கு எவ்வளோ மாஸ் வந்து எவ்வளோ நிறை வந்து இருக்குதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மொமெண்டம் உந்தத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு P is equal to mass into velocity, நிறை இன்ட்டு திசை வேகத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இனர்ஷியா என்பது நிலைமை விதி, ஓகே, நியூட்டனின் முதல் விதி. விசை என்பது என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனா, நிறை இன்ட்டு முடுக்கம், ஓகேவா. ஸோ விசைக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறை இன்ட்டு முடுக்கம், ஓகேவா. ஓகே, ஸோ கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங் ஹாஸ், ஓகேவா. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ப்ரிங்கை நான் என்ன பண்றேன், ஸோ ரொம்ப அப்படியே கம்ப்ரஸ் பண்றேன். ஸோ இதை கம்ப்ரஸ் பண்றேன், ஓகேவா. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் கம்ப்ரஸ் பண்றேன், ஓகே. ஸோ கம்ப்ரஸ் பண்ணா ரொம்ப சின்னதா மாறிடுமா. ஸோ இந்த கம்ப்ரஸ் பண்ண ஸ்ப்ரிங்ல என்ன வகையான ஆற்றல் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை ஆற்றல் வந்து இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு பொருளை ஸோ கிரவுண்ட்ல இருந்து ஏதோ ஒரு உயரத்துல தூக்கி வைக்கும் போது, ஸோ ஓகேவா. ஸோ இங்க வந்து ஒரு மாஸ் m நிறைவுள்ள ஒரு பொருள் இருக்கு. அதை வந்து ஏதோ ஒரு தூரத்துல தூக்கி மேல வைக்கும் போது கண்டிப்பா இது வந்து ஒரு ஆற்றலை பெற்றிருக்கும். அந்த ஆற்றலுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஏதோ m நிறை கொண்ட ஒரு பொருள் v வெலாசிட்டில நகருதுன்னா ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன ஆற்றல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்க ஆற்றல் இருக்கும், ஓகேவா. ஓகே, அப்போ ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங்ல என்ன மாதிரியான ஆற்றல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல் என்பது இருக்கும், ஓகேவா. ஓகே, ஸோ இந்த क्वेश्चन பாருங்க. when an object of 14 கிலோகிராம், ஓகேவா. ஸோ 14 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் 5 மீட்டர், நான் ஆல்ரெடி போன சம்லே சொன்னேன், ஓகேவா. ஏதோ ஒரு நிறையுள்ள ஒரு பொருள் ஏதோ ஒரு உயரத்துல தூக்கி வைக்கும் போது கண்டிப்பா இந்த பொருள் வந்து ஒரு வகையான ஆற்றலை பெற்றிருக்கும். அந்த ஆற்றல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நிலை ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு, அதாவது கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா நம்ம தூக்கி வைக்கணும். ஸோ கிராவிட்டி என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்களா, அல்லது இதை வந்து நம்ம கணக்கிலே கொடுத்துருக்காங்க. அப்படி கணக்கில் கொடுக்கலனாலும் நீங்க அப்ராக்சிமேட்டா இதை வந்து 10 நீங்க எடுத்துக்கலாம் ஃபார் கால்குலேஷன். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mgh. ஸோ அதுவே கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா, இயக்காற்றலுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 12 mv². இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட எக்ஸாம்ல அடிக்கடி இல்ல, கண்டிப்பா இந்த ரெண்டு ப்ராப்ளம்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்டுருவாங்க. இதை பேஸ் பண்ண மாதிரி ஒரு பிராக்டிக்கல் கணக்கு வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகேவா, பொட்டன்ஷியல் எனர்ஜி, நெக்ஸ்ட் வந்து கைனெட்டிக் எனர்ஜி, நிலையாற்றல் இயக்காற்றல் வந்து கண்டிப்பா 1 இருந்து 2 கேள்வி உங்களோட குரூப் டி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ மாஸ் என்பது என்ன 14 கிலோகிராம், கிராவிட்டி என்பது 9.8, அதை வந்து நான் 10 எடுத்துக்கிறேன், ஹைட் என்பது 5 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ 14 × 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 வருமா. ஸோ இன்ட்டு 10 வந்து 700 ஜூல். பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 ஜூல். ஸோ இந்த 700 ஜூலுக்கு நிகராக இருக்கிற ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 686 ஜூல் தான் வந்து நிகராக இருக்கு. பிகாஸ் நம்ம இங்கே கிராவிட்டி என்பது எவ்வளோ 10 எடுத்துக்கணுமோ. ஸோ 9.8 நீங்க எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 686 ஜூல் என்பது நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 1 கிலோகிராம் இன்ட்டு 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, ஸோ கிலோகிராம் என்பது மாசுங்களா. ஸோ கிலோகிராம் என்பது மாஸ், 1 மீட்டர் பர் செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எதோட அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சலரேஷன், முடுக்கம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ நிறை இன்ட்டு முடுக்கம். ஸோ இது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனுங்களா. ஸோ அப்போ 1 நியூட்டன் என்பதுதான் மிக சரியான விடை. ஓகேவா, ஸோ ஒரு நியூட்டனுக்கான டெஃபினிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so product of a 1 kilogram into 1 meter per second square. ஓகேவா, ஸோ அதாவது 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 மீட்டர் பர் செகண்ட் முடுக்கம் அடைய செய்தால் அங்க கிடைக்கும் விசையின் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன். ஓகேவா, ஓகே, so when an object is placed at an infinity in front of a concave mirror. ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைட் லெசன்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் என்பது கேட்பாங்க. ஸோ கான்கேவ் மிரர் வந்து, கான்கேவ் மிரர்னா குவியாடி. ஸோ குவியாடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த குவியாடியுடைய மைய பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ குவியாடியில எப்பயுமே வெளிப்புறத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுவே கான்வெக்ஸ் மிரர் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் கான்வெக்ஸ் மிரர், உள்பக்கமா வந்து வெள்ளி பூச்சி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கான்வெக்ஸ் மிரரை வந்து குழி ஆடியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலகும் ஆடி அப்படின்னு சொல்லுவோம், டைவர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த ஆடியோடைய மைய பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் அப்படின்னு சொல்லுவோம், துருவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போல்ல இருந்து ஒரு லைன் போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய அச்சு அப்படின்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல சென்டர் பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்னு சொல்லுவோம். இங்க வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட், ஸோ சென்டருக்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு புள்ளியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மிட் பாயிண்ட் ஆஃப் த சென்டர் அண்ட் போல், இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், குவிய மையம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இன்ஃபினிட்டியில நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணீங்கன்னா, ஸோ அதோட ஆப்ஜெக்ட் இங்க வந்து கதிர் போயிட்டு எங்க வரும் அப்படின்னு ஃபோக்கஸ்ல வந்து விழும். ஓகேவா, ஸோ இங்க வந்து நீங்க இன்ஃபினிட்டில இருந்து எந்த கதிர் பாஸ் ஆனாலும் அதோட இமேஜ் வந்து எங்க விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ல வந்து நமக்கு விழும். ஓகேவா, ஸோ குவி மையத்துல வந்து நமக்கு விழும். ஓகே, ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நம்ம கண்டிப்பா லைட் லெசன் பத்தி நம்ம கண்டிப்பா படிக்கலாம். பிகாஸ் லைட் லெசன்ல இருந்து கண்டிப்பா 2ல இருந்து 3 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ லைட் லெசனை கிளியரா நம்ம படிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஸோ விச் கிளாண்ட் ரிமைன் ஆக்டிவ் டில் பியூபர்ட்டி. ஸோ பருவம் அடைதல் காலம் வரைக்குமே நம்ம உடம்புல செயல்படும் சுரப்பி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமஸ் சுரப்பி. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விங்க. ஸோ நம்ம உடம்புல எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. ஸோ நம்ம உடம்புல ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டிவேட்ரி சுரப்பி. ஸோ இது வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம்னா என்ன சுரக்கும். ஸோ 2 வகையான கிளாண்ட் இருக்குங்க, நாளம் உள்ள சுரப்பி மண்டலம் ஒன்று இருக்கு, நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஒன்று இருக்கு. ஸோ எக்ஸோக்ரைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் வந்து எண்டோக்ரைன், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளமில்லா அப்படின்னு சொல்லுவாங்க, நாளம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாளம் உள்ள. ஸோ எக்ஸோக்ரைன் எல்லாமே, எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எல்லாமே ஒரு வகையான திரவத்தை வந்து சுரக்கும். ஓகேவா, ஸோ ஒரு வகையான லிக்விடை வந்து சுரக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிவரு, அதுக்கப்புறம் வந்து பேன்கிரியாஸ், கணையம், அதுக்கப்புறம் சாலிவரி கிளாண்ட். ஓகேவா,
ஸோ உமிழ்நீர் சுரப்பிகள். ஸோ இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எக்ஸோகிரைன் கிளாண்ட். ஓகேவா, நாளமுள்ள சுரப்பி மண்டலம். இது எல்லாமே ஒரு வகையான திரவத்தை வந்து சுரக்கும். ஓகேவா, அதுவே இந்த நாளம் இல்லாத சுரப்பி மண்டலம் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான ஹார்மோனை வந்து சுரக்கும். ஓகேவா, ஸோ நாளம் இல்லா சுரப்பி மண்டலம் எல்லாமே என்னத்தை தான் சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸை வந்து சுரக்கும். ஸோ என்னென்ன நாளம் இல்லா சுரப்பி மண்டலம் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில வந்து பிட்டிவெற்றி சுரப்பி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 6 வகையான ஹார்மோன் வந்து சுரக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி. ஓகேவா, தைராக்சின் என்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இதை வந்து என்ன சொல்லுவோம், மார்பு பகுதியில காணப்படுற சுரப்பி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட். இந்த கிளாண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சுரப்பி தான் நம்ம பருவம் அடையும் காலம். ஓகேவா, ஸோ பருவம் அடையும் காலம் வரையும் இந்த சுரப்பி வந்து செயல்படும். 2 வகையான ஹார்மோன் வந்து சுரக்கும். தைமோபோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, தைமோசின். ஓகேவா, ஸோ தைமோபோட்டின் அஃபெக்ட் த ரேட் அட் விச் ஸ்கின் ஏஜஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பருவம் அடைந்த காலம் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த தைமோசின் கிளாண்ட் வந்து இது வந்து சுரக்கத்தை வந்து நின்று போயிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் தைமோசின் என்ற ஹார்மோன் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து டி செல். ஓகேவா, டி செல்னா நம்மளுடைய WBC இருக்கு பாத்தீங்கன்னா, ரத்த செல்கள், உடலின் போர் வீரன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா WBC சொல்லுவாங்க. இந்த WBCல லிம்போசைட் என்ற ஒரு பார்ட் இருக்கு. ஸோ இந்த லிம்போசைட் வந்து இதுல வந்து டி லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை ஜென்ரேட் பண்றது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த டி. ஸோ நம்ம உடம்புல ரத்தம் இருக்கு, ரத்தத்துல WBC இருக்கு. WBCயோட ஒரு பார்ட் தான் என்ன பார்த்தீங்கன்னா லிம்போசைட். அந்த லிம்போசைட்டோட ஒரு வகை தான் டி லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்துல, நம்மளுடைய நோய் எதிர்ப்புல மிகப்பெரிய பங்கு வந்து வகிக்குது. ஓகேவா, ஸோ நம்ம உடம்புல வைரஸ் நோய் ஏதாச்சும் வந்ததுன்னா முதல்ல செயல்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி லிம்போசைட் தான் வந்து செயல்படுவாரு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹெச்ஐவி வைரஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன் இந்த ஹெச்ஐவி வைரஸை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஐவி வைரஸ் நம்ம உடம்புல உள்ள போந்துச்சுன்னா முதல்ல யாரை தாக்கி அழிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவி வைரஸ் இந்த டி லிம்போசைட்டை போய் அழிச்சிருவாரு. ஓகே, ஸோ டி லிம்போசைட் நம்ம உடம்புல இல்லைன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கவே இருக்காது. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, பிளட் பிளாஸ்மா ஹஸ் அ ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப். ஸோ ரத்த பிளாஸ்மாவில் அதிகம் காணப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளட்டை வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஸோ ஒன்னு பிளாஸ்மான்னு பிரிக்கலாம், இன்னும் வந்து ரெட் செல்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா, பிளட் செல்ஸ் அப்படின்னு, ரத்த செல்கள் அப்படின்னு பிரிக்கலாம், அல்லது கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அடுத்தது இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட்ஸ். இதுதான் வந்து பிளேட்லெட்ஸ், ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், பிளேட்லெட்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ரத்தத்துல 45% WBC, RBC, பிளேட்லெட்ஸ் வந்து இருக்கும். பிளாஸ்மா தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% இருக்கும். ஸோ இது எல்லாமே இது வந்து எந்த கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னா லிக்விட் கண்டிஷன்ல இருக்கும், இது வந்து சாலிட் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ இது லிக்விடா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மாவில 90% என்னதான் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் புரதம் தான், நீர் தான் வந்து காணப்படும். மீதி இருக்கிற 7% தான் என்ன காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், இந்த ஃபைப்ரோனாஜின், ஆல்புலின், குளோபுலின், புரோத்ரோம்பின். ஸோ இது எல்லாமே நமக்கு எங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த உறைகளின் யூஸ் பண்ற ஒரு வகையான புரோட்டீன் தான் என்ன பண்ணா ஃபைப்ரோனாஜின், ஆல்புலின், குளோபுலின், புரோத்ரோம்பின், ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங். ஓகேவா, ஓகே. அப்போ பிளாஸ்மாவில அதிகம் காணப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் அதிகமா காணப்படும். ஓகேவா, ஸோ அப்போ இங்க பாருங்க தைமஸ் பார்த்தாச்சுங்களா. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஆன்டிபாடி இஸ் மெயின்லி a substance. ஓகே, இதுவுமே நீங்க ரத்தத்துல படிப்பீங்க. ஸோ ஆன்டிபாடி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான புரோட்டீன். ஓகே, ஸோ கேட்பேன் ஆன்டிபாடி என்பது என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஆன்டிபாடி என்பது ஒரு வகையான புரோட்டீன். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டிபாடி என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வகையான புரோட்டீன். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், படிச்சு புரிஞ்சு பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. இந்த கொஸ்டினை நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல ஏபி டைப் ஆஃப் அ பர்சன் கேன் கிவ் அ பிளட் டு. ஸோ இந்த கொஸ்டினையும் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஏபி ரத்த வகை உள்ள நபர் வந்து யாருக்கு வந்து பிளட் கொடுக்க முடியும் அப்படின்றத இதையும் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ அட் மேக்ஸிமம் வாட் டெம்பரேச்சர், ஸோ எந்த வெப்பநிலையில் நீரின் அடர்த்தியானது அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்போம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ஸோ நீரோட அடர்த்தி வந்து குறைஞ்சிட்டே இருங்க. ஓகேவா, ஸோ 1 டிகிரி செல்சியஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மேக்சிமமா இருக்கும்.
அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நீரின் அடர்த்தி என்பது அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ இந்த டெம்பரேச்சர் தான் என்னன்னு கேட்குறேன். ஸோ தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்றேன். ஸோ எறும்பு கடிச்சதுன்னா ஸோ நமக்கு வந்து என்ன, ஸோ எறும்பு கடிச்சோடனே நமக்கு வந்து வலிக்குங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எறும்பு வந்து ஒரு வகையான ஆசிட் வந்து சுரக்கும். அந்த ஆசிட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட், ஃபார்மிக் அமிலம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம எறும்பு கடிச்சோடனே நமக்கு வந்து வலிக்குது. ஓகே, ஸோ எறும்பு கடிச்சோடனே நம்ம உடம்புல ஃபார்மிக் ஆசிட் வந்து இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபார்மிக் ஆசிட்னால தான் நமக்கு வந்து பெயின் வந்து ஏற்படுது. ஸோ அதனாலதான் எறும்பு கடிச்சோடனே நம்ம சுண்ணாம்பு வந்து தீர்க்கணும். ஓகே, சுண்ணாம்பு வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்மிக் ஆசிடுடைய அமிலத்தன்மையை வந்து சுண்ணாம்பு வந்து குறைச்சிடும். ஓகேவா? ஸோ ஆசிட் வந்து ஒரு காரத்து கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நியூட்ரல் ஆகிடுமா? அதனாலதான் எறும்பு கடிச்சதுன்னா நம்ம வந்து சுண்ணாம்பு வந்து கலக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு 3 கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் 4வது கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமா 4 கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. ஸோ தெரியலன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் சால்வ் பண்றேன். ஸோ இந்த சீரிஸ் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஸோ நம்மளோட சேனல்ல ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க படிக்கிறது மட்டுமே யூஸ்ஃபுல் கிடையவே கிடையாது. கண்டிப்பா மார்க் டெஸ்ட் என்பது அடிச்சு பார்த்தாதான், பிராக்டிஸ் என்பது நீங்க எடுத்தாதான் கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, எல்லாருமே ஃப்ரீ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு சின்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பண்ண, டெஸ்ட் எழுதும் போது எல்லாருமே சிஸ்டம்லயோ லேப்டாப்லயோ அட்டன் பண்ணி பாருங்க. மொபைல்ல அட்டன் பண்ணாதீங்க. ஸோ மொபைல்ல நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா பெய்டு மார்க் டெஸ்டா இருந்தாலும் சரி, ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருந்தாலும் சரி, கண்டிப்பா வேஸ்ட். அது வந்து ஒரு எஃபெக்ட் லெஸ். ஓகேவா? ஸோ அதுல இருந்து நீங்க எதுவுமே கெயின் பண்ணிக்கவே மாட்டீங்க. ஒரு ப்ராப்பரா நீங்க வந்து ஒரு குரூப் டி எக்ஸாம் போய் எப்படி எழுதுங்களோ அதே போல லேப்டாப்லயோ சிஸ்டம்லயோ நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.